ஒரு 11 மணிக்கெல்லாம் டெல்லி வந்து ரீச் ஆகிட்டேன். டெல்லியில ஒரு பெரிய அழகுடுப்பாயிருச்சு நண்பர்களே. பிளேயர் டு ஃபுட்பால் கோச் ஆக போற பதிவுல இன்னைக்கு நாள் 10. டெல்லி வந்தோன்னா அங்க இருந்து நிஜாமுதீன் கிளம்பி போகணும். ஏன்னா திருச்சி போற எங்க ட்ரெயின் அங்கதான் வரும்னு சொல்லி நம்ம ராஜன் ஒரு மாஸ்டர் பிளான போட்டான். எங்க ட்ரெயின் காலையில 5 மணிக்கு தான் வரும்னு சொல்லியிருந்தனால ரீல்ஸ்ல பாத்துருப்பான் போல. டெல்லியில தமிழ்நாடு ஹோட்டல் ஒண்ணு இருக்கு, அங்க போய் சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லி பாய்ஸ் எல்லாத்தையும் கிளப்பிட்டான். அங்க இருக்க வடக்கு நண்பர் இந்நேரத்துக்கு கடையெல்லாம் மூடி இருப்பாங்கன்னு சொல்ல பிளான் ட்ராஜடி ஆயிடுச்சு. கரெக்டா பிளான உழைப்பி பாய்ஸ் எல்லாம் முடிவு வரதுக்கு மணி 12 ஆயிருச்சு. டைம்ல ஆட்டோ பிடிச்சா நம்ம வடக்கு நண்பர்கள் ஓவரா கேட்பாங்கன்னு சொல்லி டெல்லியில இருந்து நிஜாமுதீன் ஒரு 12 ஒரு ட்ரெயின் போகும் சொல்லியிருந்தாங்க. ட்ரெயின் கிளம்பவோ இன்னும் 5 நிமிஷம் தான் இருந்துச்சு. நாங்க இன்னும் டிக்கெட்டே எடுக்கல. வேகமா ஓடி போய் டிக்கெட் எடுத்துட்டு எந்த பக்கத்துக்கு போனாலும் எல்லா பக்கத்தும் அடைச்சு வச்சிருந்தாங்க. எங்க பிளாட்ஃபார்ம் எங்க இருக்குன்னு தெரியல. லக்கேஜ் தூக்கி தலையில சாத்திட்டு ஒரு பெரிய அழகுடுப்புக்கு அப்புறமா அந்த லோக்கல் ட்ரெயினை போய் பிடிச்சிட்டோம். மதுரை நிஜாமுதீன் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி நைட் ஒரு வழியா கடந்துட்டோம். அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறப்ப மணி 11 ஆயிடுச்சு. ஏன்னா நான் காலையில 5 மணிக்கு தான் தூங்க போயிருக்கேன். காலையிலேக்கு 2 பிரெட் ஆம்லெட் மட்டும் சாப்பிட்டுட்டு சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு போய் இந்த 2 பிரெட்டையும் சாமி அமைக்கிட்டு சும்மாவே உட்காந்துருந்தேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. வெளியே போய் எட்டி பார்க்கவும் பயமா இருந்துச்சு. நாக்பூர்ல போய் ட்ரெயின் நின்னுச்சு. இனிப்பு முட்டாயின்னு ஒன்று பாய்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. சரி நம்ம நண்பர்களுக்கு நம்மளும் வாங்குவோம்னு சொல்லி நானும் வாங்க கொடுத்து இந்த காலை உணவுலையும் பாதி வடையை கொடுத்து என்னை ஸ்கேம் பண்ணிட்டாங்க. எனக்கு தான் போர் அடிக்குதுன்னு நினைச்சேன். இவனுங்களாம் ஜாலியான நண்பர்கள் இருக்காங்க. காதல் பண்ணிட்டு போன எடுத்து காதல வச்சவனுங்க தான் சொல்லிட்டு சென்னை வந்துட்டாங்க. நிஜாமுதீன்ல இருந்து திருச்சி வரத்துக்கு 2 நாள் டிராவல் நண்பர்களே. நாங்க இப்பதான் சென்னையே வந்திருந்தோம். சென்னை வந்த பிறகுதான் அண்ணன் கொஞ்சம் குஷியானேன். ஏன்னா நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டோம்ல. ட்ரெயின்ல லாங் டிராவல் பண்றீங்கன்னா கண்டிப்பா பிரெட்டையும் ஜாமையும் வாங்கி வச்சுக்கோங்க நண்பர்களே. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் சோத்தே கண்ணில் காட்டுறாங்க. அப்படியே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போயிட்டோம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு ட்ரெயினை கிளப்புறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லியிருந்தனால ஸ்டேஷன்லேயே கொஞ்சம் நேரம் சுத்திட்டு இருந்தோம். அப்பதான் நம்ம குட்டி ராஜனை பார்த்தோம். பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருந்த நண்பர்களே. ட்ரெயின்ல மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நான் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருப்பேன். ராஜன் அவன் தம்பியை பார்த்த குஷியிலேயே அங்கேயே நின்றுட்டான். எல்லாரும் சேர்ந்து அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு கடைசியா எங்க ட்ரெயினையும் எடுத்துட்டாங்க. இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்றப்ப எனக்குள்ளே தோணுச்சு, அவ்வளவு தூரம் போறமே இதெல்லாம் வேஸ்டான்னு சொல்லிட்டு. ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நான் லேர்ன் பண்ணி ஃபைனலா ஒரு 7:30 போல விழுப்புரம் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டு இதோட இந்த சீரியஸ் முடிய போகுது நண்பர்களே. நிறைய நண்பர்கள் நீங்க எப்படி ஒரு டி லைசன்ஸ் பண்ணீங்கன்னு எங்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு வீடியோவா நான் போறேன். ஜேர்னி மூலியமா எனக்கு நிறைய புதிய நண்பர்கள்லாம் கிடைச்சாங்க. அது மட்டும் இல்லாம முகம் தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சைசுமா. டெல்லியில மிஸ் ஆன பிளான் திருச்சியில வந்து இறங்கணுனே முதல் வேலையா வீட்டுக்கு போறோமோ இல்லையோ தோசை கடைக்கு வண்டியை விட்டோம். போயிட்டு ஆளுக்கு 2 தோசை 2 குழம்பு கலக்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மன நிறைவா இருந்துச்சு. சீரியஸ் ஒரு நிறைவு பாதிக்கு வந்துட்டோம். உங்க எல்லாத்தோட பெரிய அன்புக்கும் ஒரு பெரிய சைஸ் நன்றி. இணைப்பில் இருங்க நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.